புரிந்து கொள்ள வேண்டும், மனைவி கணவனை புரிந்து கொள்ள வேண்டும், பெற்றவர்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகள் பெற்றவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையுடைய மிகப்பெரிய சிக்கலுக்கான முதல் காரணமே நாம் அடுத்தவரை புரிந்து கொள்ள முயற்சிப்பது தான். நமக்கு சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுத்துருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கணவனோ மனைவியோ இருந்தால் போகிற இடத்துல புரிஞ்சு நடந்துங்க. பெண்ணுக்கு சொல்லக்கூடிய முதல் முக்கியமான வார்த்தை என்ன? போகிற இடத்துல புரிஞ்சு நடந்துங்க. ஆண் பிள்ளைகளுக்கு இதை சொல்கிறதே கிடையாது. ஏன்னா ஆணுக்கு பெருசாக புரிஞ்சுக்க முடியாது, அவனுக்கே தெரியும். அதனால் ஆண்கள்கிட்ட பெருசாக அதை சொல்லவே மாட்டாங்க. ஒரு டீ கடையில் போய்ட்டு ஒரு ஆண் டீ மாஸ்டர் இருக்காருன்னு வச்சுங்களேன், 2 டீ, ஒன்று சக்கரை தூக்கலாம், இன்னொன்றில் ஸ்ட்ராங்கான்னு மட்டும் சொல்லுங்களேன், 2யுமே மாற்றி தான் அவர் போடுவார். ஒரு டீ சக்கரை தூக்கலாக கொடுனா கொடுத்துருவாப்புல, 2 டீயை நீங்கள் சொல்லி மாற்றினீங்கன்னா குழப்பி விட்டுருவாப்புல. ஆணுக்கு அது புரியாதுங்கனால என்ன சொல்லிடுவாங்கன்னா, பெண்ணுக்கிட்டே போய் சொல்லிவிடுவாங்க, போகிற இடத்துல புரிஞ்சு நடந்துக்க, கணவரை புரிந்துகொள், மாமியாரை புரிந்துகொள், நாத்தனாரை புரிந்துகொள், மனிதர்களை புரிந்துகொள் என்பதுதான் இந்த உலகத்தின் ஆகப்பெரிய தத்துவமாக நம்பப்படுகிறது. 2வது, மனிதர்களை புரிந்து கொள்வது மூலம் நமக்கு ஒரு ஈகோ தோணுது, எனக்கு அவர் நல்லா புரியும். நல்ல ஆதர்ச தம்பதிகளுக்கான அடையாளம் என்று நாம் எதை சொல்லுகிறோம்? ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்தவர்கள். ஆக்சுவலாக சொல்லப்போனால் நன்கு